நடுந்த கால் வைக்க மாட்டாரா இல்லை போது இப்போ பிடிக்க போகுது. வண்டி எது இந்த லைட் போட்டுலாம் வண்டி வருது. கரண்ட் பில் யாரில் கட்டுவா? கரண்ட் பில்லா தந்தாலும் இந்த பார்த்தீங்களா இப்படி தான் அங்கே வந்து துணி துவைக்கிற துணி எல்லாத்தையுமே வேஸ்டாடியில் விட்டு இந்த இடத்த குளிக்கிறதுக்கு இது பண்ணிடுறாங்க. மொத்தத்தில் பார்க்கறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குது குளிக்கிறதுக்கு. இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு இது மோசமாக இருக்குது. இந்த இடம் வந்து தண்ணி வளர்த்துன்னு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் குளிக்க அந்த இடத்துல தண்ணி அவ்வளோ ப்யூராக போகுது. தண்ணி வந்து அவ்வளோ அப்படியா சிட்டியில் உட்காந்த மாதிரி சாப்பிட முடியாண்ணா? எது நல்லா ஓப்பனான்னு சாப்பிட்டுக்கலாம். கல்லுக்கு சாப்பிடுவாங்க இயற்கையாகவே சாப்பிட்றதுக்கு திண்டு கட்டி விட்டுருக்கேன். வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. டீ அடிக்கணும். 2 கடை எல்லாம் ஒன்றுக்கு ஒரே கடை தானே. நாங்கள் பதிவாக அந்த கடையில் தான் டீ குடிப்போம். ராமநாய டேமுக்கு வந்தால் அந்த கடையில் டீ குடிங்க. ஆக்சுவலியாக பார்த்தீங்கன்னா இந்த ராமநாய டேமுக்கு வந்தீங்கன்னா 2 டீ கடை தான். இது ஒரு டீ கடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டீ கடை இருக்குது. இந்த 2 டீ கடை தான். இந்த 2 டீ கடையிலையும் சேம்பு சூடாக முறுக்கு பன்னு எதுனாலும் வாங்கிக்கலாம், டீயும் குடிச்சிக்கலாம். இந்த 2 கடை தான் உண்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமநாய டேம்பு இதான் வழி. இந்த ராமநாய டேம்புக்கு இதான் வழி. இதான் அந்த ஆர்ச்சி. இந்த வழியாக தான் நம்ம போனோம். என்ன சூடாக போண்டா பறக்க வந்துடுது. ரெண்டு வேணும்பா? அதான் 2 தானே. ராமநாதி டேமுக்கு வந்தாச்சு. பனிமூட்டமாக இருக்குது. நல்லா தண்ணி எடுத்துருக்காங்க. மோட்டர் கூட தண்ணி எடுக்க மாட்டேங்குது. அதான் காலிக்கிட்டே போகணும். ரெடி நம்ம கூட இல்லை இந்த இடத்துல தான் மேலே போகிறதுக்கு கரெக்டாக அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணி வரலாம். காரு பைக்கு. இப்போ பைக்கு வந்து மேலே போயிடும், கார் வந்து இதில் மேக்ஸிமம் நடக்கும். இதெல்லாம் வந்தீங்கன்னா பைக்கில் வந்தீங்கன்னா முட்டை பார்த்துக்கிடுங்க. முட்டு நமக்கு கிடையாது, கால் முட்டு. அது அங்கனே அந்த சைடு இது உள்ளதா? இது உள்ளதான் பண்ணணும். வீடியோ அந்த வீடியோ அண்டே கிடக்கு. ஸ்டேட்டஸில் வரணும் வைக்கணும் மாட்டேன். இன்னெல்லாம் சரி எடுத்துரும். செகண்ட் மாட்டிக்க ஓட்டு 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 அடிக்கிற மாதிரி போதுனேன். வண்டி பாறையில் ஓடுது. ஆமாம் கரெக்டு. கரும்பாறை கரும்பாறை புகையா போகுதுன்னு மாதிரி அருமையாக எடுக்காப்புல வீடியோ. இப்போ வந்து புதுசாக தடம் போட்டுருக்காங்க நம்மளுக்கு. என்ன தடம்? வாய்க்கால கிளீன் பண்ணுறாங்க. வாய்க்கால கிளீன் பண்ணி போட்டுருக்காங்க. வாய்க்கால் இருந்தது அந்த மழை பெஞ்ச தண்ணி ரெண்டாச்சும் அடிஞ்சிடப்படாங்க காண்டி. சூப்பரான பிளான். தாத்தா பிளான் எப்படி போட்டுருக்காரு பற்றி எடுக்கும் போல ஓட வரணும் போல. இப்போ மழை பெஞ்சு தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குதுண்ணே. தண்ணி மாசத்துக்கு போட்டுருக்கலாம். ஒரு 6ண்ணே. அண்ணே இறக்கணுமா? நம்ம யாரும் கல்யாணம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா டேவிட் ரமேஷ் வீட்டுக்கு போகிற ரெடின்னு போயிடுங்க. ரெடி போவாங்க அவளே. வண்டி எது இந்த லைட் போட்டுலாம் வண்டி வருது. கரண்ட் பில் யாரில் கட்டுவா? கரண்ட் பில்லா? வேறு லெவலில் இருக்குது குடிக்கிறதுக்கு. நம்ம பதிவாக குளிக்கடா இந்த இடம். மொத்தத்தில் ராமன் டேமில் இந்த இடத்துல நிற்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 பேர், அங்கே ஒரு ஆள் 2 பேர், மொத்தத்தில் 5 பேர் தான். போனேன் அவ்வளோதான். எங்கே போற? குளிக்க கூட்டுவான்னு சொல்லிட்டு எங்கே போகிறாம இருக்கேன். கையில் வாட்டர் கேனோட எங்கேயோ போகிறான். அர்ஜென்ட் தான் இந்த டயத்தில். கொடுமை. தண்ணி வந்து அவ்வளோ பியூராக இருக்குண்ணே. தண்ணி அவ்வளோ பியூராக இருக்கு. வேறுங்க மக்களே, தண்ணி வருங்க அவ்வளோ தெளிவாக இருக்குங்க.
ஏன்னா நம்ம வச்சுருக்க வந்து மொபைலு உள்ளே முக்க முடியாது தண்ணிக்குள்ள. அங்கே ஒரு மீன் இங்கே தான் இருக்குது. தண்ணியே கண்ணாடி மணி இருக்குது. ஏன்னா தண்ணி வந்து அவ்வளோ சுத்தமான தண்ணி, பியூராக தண்ணி வந்து அடி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேனாக இருந்த மாதிரி இருக்கும் தண்ணி. அப்படியா? தண்ணி எவ்வளோ தண்ணி போயிருக்கோம்? அவ்வளோ போச்சுதான். அப்போ ஆள் நின்று குளிக்க முடியாதா? அப்படியா? சிட்டியில் உட்காந்த மாதிரி சாப்பிட முடியாண்ணே. எது நல்லா ஓப்பனான்னு சாப்பிட்டுக்கலாம். கல்லுக்கு சாப்பிடுவாங்க, இயற்கையாகவே சாப்பிட்றதுக்கு திண்டு கட்டி விட்டுருங்கண்ணே. அது சரி. இப்போ என்ன செய்வீங்கன்னா எல்லாரும் சிட்டியில் இருக்காங்க, சரி எங்கே இருந்தாலும் சரி தான் ராமணி டேமுக்கு வந்துடுங்க. தென்காசி மாவட்டம் கடையம்பூர் ரோட்டில். அதாவது எப்பவும் ஓப்பனில் இருக்காது. சீசன் டயத்துலன்னா மழை சீசன் மட்டும், கோடை சீசன் அந்த டயத்தில் வந்து குளிக்காங்க. ஏன்னா ரொம்ப சீசன் மழை ரொம்ப இதுன்னா அங்கே வந்து தடை பண்ணிடுவாங்க. குளிக்க வந்து அலோடு கிடையாது. அப்படி தானே? குளிக்க வந்து அலோடு கிடையாது. தண்ணி வந்து ஓரம் இருந்துன்னா குளிக்க அலோடு கொடுக்க மாட்டாங்க தானே? ஆமாம். ஆனால் சேஃப்டி வரலாம், ஃபேமிலியோடு வரலாம் குளிக்க. காடாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சேஃப்டி இங்கே வந்து குளிக்க வந்து சேஃப்டி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேஃப்டி. மீன் நிறைய இடக்கம் கூட வந்தவனை காணோம். பாட்டோட தூக்கிட்டு போனாங்க. என்னாச்சு? கூட வந்த குமாரை காணோம். ஆறு மொத்தத்தில் ராமணேன் டேமில் இருந்து மொத்தத்தில் 4 ஆறோ 3 ஆறோ இருக்குன்னு சொல்லுவாங்க நம்பர்களே. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லோக்கலில் வாங்க வந்து இந்த ஆற்றுல எத்தனை ஆறு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இதில் தெரிஞ்சு எனக்கு 3 ஆறு இருக்கு. எனக்கு நமக்கு இயற்கை எவ்வளோ தான் தண்ணி சுத்தமாக தந்தாலும் இந்த பார்த்தீங்களா இப்படி தான். அங்கே வந்து துணி துவைக்கிற துணி எல்லாத்தையுமே வேஸ்ட்டாக இதில் விட்டு இந்த இடத்த குளிக்கிறதுக்கு இது பண்ணிடுறாங்க. மொத்தத்தில் பார்க்கறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குது குளிக்கிறதுக்கு. இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு இது மோசமாக இருக்குது. இந்த இடம் வந்து தண்ணி வளர்த்துன்னு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் குளிக்க அந்த இடத்துல தண்ணி அவ்வளோ ப்யூராக போகுது. தண்ணி வந்து அவ்வளோ நேச்சுராக தண்ணி வந்து ரொம்ப ப்யூராக போகுது தண்ணி வந்து. ஆனால் அது கொஞ்சம் இந்த சைடில் கரை ஓரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இந்த இடம் வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது பார்க்க. ஏன்னா துணி வந்து அவ்வளோ மோசமான துணிகள் எல்லாமே இங்கே தான் கிடக்கு. இந்த இடத்த பாருங்கள். இந்த மாதிரி சைடில் போல் நிறைய அப்படி தான் கிடக்கு. அதாவது தயவு செய்து வந்து களி துணி வந்து இப்படி போடாதீங்க. அதுக்குன்னு ஏரியா இருக்கும், அந்த இடத்துல வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி இருக்கேண்ணே குளிக்கி? ஆறு என்ன இருக்கு நண்பர்களே. ஆனால் நம்ம கொஞ்சம் சைடு பாருங்க எவ்வளோ அடர்ந்த காடாக இருக்கும் பாருங்க. ஃபுல்லாக காடு, ஆனால் பனி. ஊட்டி மணி நல்லா சில்லுன்னு இருக்குது. ஆனால் பக்கத்தில் நின்னாலே தெரியாது. ஒரு 10 அடி ஒரு 15 அடிக்கு அங்கே நின்று பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அவ்வளோதான், அவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது. பாருங்க எப்படி பார்த்தீங்களா? உங்களுடைய பார்த்தீங்கன்னா ஆறு. அடிக்கலாருங்க. குளிக்க ஜாப் இருக்கணே. இல்லை யாரோ குளிக்க ஜாப் இருக்கணும் மாதிரி. ஆ 7 இடக்குதுண்டு. யானை வந்துடாம என்ன வீடு என்ன கடப்பார நீச்சலா? இந்த நெஞ்சில் பேர் தெரியல எப்படி? ஆமாம், சின்ன பிள்ளை எதுவும் வந்தீங்கன்னா நீச்சல் படிச்சுக்கலாம். உண்மையிலே சொன்னீங்கன்னா சின்ன பிள்ளை வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீச்சல் படிச்சிடலாங்க. ஆனால் ஆழம் கம்மி தான். அது வந்து ஏன்னா குதிக்க முடியாது. சின்ன பிள்ளை அங்கங்கே குதிக்க முடியாது. கிளப்பெல்லாம் பாறை. அடர்ந்த காட்டு நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த காட்டை பொறுத்தளவுக்கு இந்த சின்னவங்க வந்து பெரியவங்க வரையும் குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீச்சலை கற்றுக்கணுன்னா இந்த டேம்பு தான். தண்ணி வந்து இடுப்பளவு தான் இருக்கும். சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு நீச்சல் வந்து அடித்து கற்றுக்கலாம். நீச்சல் வந்து பெரியவங்களுக்கும் குளிக்கிறதுக்கு நல்லா தோது. ஏன்னா இப்படிலாம் கல்லாக தான் இருக்கும் சேஃப்டிக்கு.
இன்னும் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே குளிக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக குளிங்க. ஏன்னா கல் வந்து பாறை வந்து வழுக்கும். அதை மட்டும் பார்த்து கவனமாக குளிச்சிங்கன்னா குளிக்க நல்லா தோதுவாக இருக்கும். நம்மளோட சேனல் வந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதானே சோப்பு ஏழு